வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். தத்துவ ஞானி வேதா திருமகர்ஷி அவர்கள் மனித உடலை வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆன ஒரு பருப்பொருளாக மட்டும் பார்க்கவில்லை. அவர் தத்துவத்தில் உடல் என்பது பிரபஞ்ச பேராற்றலின் ஆக சிறந்த பரிணாம சிறப்பு, ஆன்மா தங்குவதற்கு கிடைத்த ஒரு புனிதமான ஆலயம் ஆகும். உடலின் முக்கியத்துவத்தையும் அதன் இயக்க ரகசியத்தையும் விளக்கும் மகிழ்ச்சி முதன்மையான ஒரு கவியையும் அதன் ஆழமான கருத்தையும். மகிழ்ச்சியின் உடல் சார்ந்த முதன்மை கவி உடலின் பெருமை, அதாவது உடலின் பெருமையை பற்றி ஒரு கவியில் மகிழ்ச்சி அவர்கள் கூறுகிறார். வித்து உற்பத்திக்கும் மேலான வித்தை இல்லை, வித்தை விட வியப்பான பொருள் வேறில்லை. வித்தை அன்றி விவேகமோ அறிவோ இல்லை, வித்தை அன்றி உயிரோ இந்த உடலோ இல்லை. வித்தாகிய விந்து நாத தொடர்பினாலே விளைந்ததுதான் மனித உடல் என்ற ஆலயம். வித்தை காத்து விவேகமுடன் வாழ்ந்திடவே விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டுமே வேண்டும் என்ற கவியின் மூலம் நமக்கு மகரிஷி அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை கூறியுள்ளார். மகரிஷி அவர்கள் மனித உடலை தோற்றத்தையும் அதன் மதிப்பையும் மிக எளிய சொற்களில் பிரபஞ்ச ரகசியத்தோடு இணைத்து கூறுகிறார். விந்தினாத தொடர்பு, அதாவது உயிரணுக்களின் சேர்க்கை, பிரபஞ்சத்தின் பேராற்றல், அன்னை தந்தை என்ற இரு துருவங்களின் வழியே விந்து மற்றும் நாதம், அதாவது ஜீவ வித்தை திரவம் என்ற ஆற்றலாக இணைந்து உருப்பெற்றதுதான் இந்த மனித உடல். எனவே இந்த உடல் சாதாரணமானதல்ல, அது இயற்கையின் ஆக சிறந்த ஆலயம். அடுத்து அறிவின் இருப்பிடம். உடலில் ஓடும் தீவ வித்து திரவம் இல்லை என்றால் மனிதனுக்கு உயிரோ அந்த உயிர் இயக்குவதற்கான அறிவோ, அதாவது விவேகம் சாத்தியமில்லை என்று கூறுகிறார். அடுத்து விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம். உடலை பேணவும் அதன் ஆற்றலை, அதாவது வித்தை காக்கவும் நமக்கு இரண்டு கண்கள் தேவை. ஒன்று உடலின் இயக்கத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளும் விஞ்ஞானம், மற்றொன்று உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவை இறைநிலையையும் உணரும் மெய்ஞானம். மகிழ்ச்சி கூறும் உடல் சார்ந்த 3 முக்கிய கோட்பாடுகள். உடலை எவ்வாறு மதித்து நடத்த வேண்டும் என்பதற்கு மகிழ்ச்சி 3 முக்கிய உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறார். ஒன்று, உடலே ஆன்மாவின் ஆலயம். ஆலயத்தில் உள்ள இறைவனை எப்படி கொண்டாடப்படுகிறோமோ அதைவிட மேலாக நம் உடலை பேண வேண்டும். ஏனென்றால் ஆன்மா தனது கர்ம வினைகளை கழித்து தூய்மை பெற்று இறைநிலையை அடைவதற்கு கிடைத்துள்ள ஒரே கருவி இந்த மனித உடல் மட்டுமே. 2, உயிர் ஆற்றலின் தேக்கம். நமது உடல் என்பது கோடிக்கணக்கான உயிரணுக்களின், அதாவது பயாட்டம்ஸ் தொகுப்பு. உடலில் ஓடும் உயிர் ஓட்டமும், அதாவது லைஃப் போர்ஸ், அதிலிருந்து வெளிப்படும் ஜீவகாந்த அலையுமே பயோமேக்னீசியம் உடலை தாங்கி பிடிக்கின்றன. உடல் நலம் என்பது இந்த உயிர் சக்தியின் சமநிலையே ஆகும். 3, இயற்கையின் கொடை. இயற்கை என்பது, அதாவது இறைநிலை.
பல கோடி ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி பெற்று கல்லாய், மண்ணாய், தாவரமாய், விலங்காய் தழைத்து இன்று மனித உடலாக உச்சகட்ட பரிணாம பெற்றுள்ளது. எனவே இந்த உடலை துன்புறுத்துவதோ அல்லது அலட்சியப்படுத்துவதோ இயற்கையை அவமதிப்பதற்கு சமம். சுருக்கமாக, உடலை ஓம்பும் முறை அறிந்தால் உயிரை காக்கும் வழி தெரியும் என்பது மகரிஷியின் வாக்கு. உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது வெறும் லௌகீக தேவை மட்டும் அல்ல. அதாவது அது ஆன்மீக பயணத்தின் மிக முக்கியமான முதல் படி, அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டெப் ஆகும். இதற்காகவே அவர் எளிய முறை உடற்பயிற்சிகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார். இந்த மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்துள்ள இப்பயிற்சியை நாம் நாள்தோறும் செய்து கொண்டு வந்தோமேயானால் நமக்குள்ளாக ஓடுகின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இவை அனைத்தும் சீராக இயங்கும் போது நமக்கு எதிர்ப்பாற்றல், அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் இந்த 3 ஓட்டங்களை தடை இல்லாமலும் தேக்கம் இல்லாமலும் நாம் பார்த்து கொண்டுமேயானால் நமக்கு நோய் என்ற நம் உடலில் அண்டாது. அடுத்து அந்த நோய்களை போக்கிக் கொள்ளலாம். எனவே மகரிஷி கொடுத்துள்ள இந்த உடலுக்கான உடற்பயிற்சியை நாம் நாள்தோறும் செய்து கொண்டு வந்து நம் உடலையும் உயிரையும் மனதையும் பாதுகாத்து வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனை அளிக்க கவியும் கருத்தும் என்ற தலைப்பில் வாய்ப்பளித்த ஜோதிபுரம் பாரதி அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.